வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போறோம். இதுதான் பிசிக்ஸ்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கான்செப்ட். சோ கொஞ்சம் கூட பயப்படாம வாங்க நம்ம சேர்ந்து இதை சூப்பரா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டா கவர் பண்ணிடலாம். சரி, வாங்க ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க எப்போவாது வின்டர் டைம்ல ஸ்வெட்டரை கழட்டும் போது பட்பட்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? இல்லனா கையில ஒரு சின்ன ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, அது ஏன் அந்த மாதிரி ஆகுது? அந்த சின்ன ஷாக், அந்த சவுண்ட், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் எலக்ட்ரிக் சார்ஜ். ஆமா, நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரிய விஷயம் இதுதான். ஓகே, அப்போ அது என்ன அந்த எலக்ட்ரிக் சார்ஜ்? வாங்க இத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது மேட்டரோட ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு பெரிய வார்த்தைன்னு நினைச்சுக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எப்படி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கோ, ஒரு பொருளுக்கு எப்படி மாஸ் இருக்கோ, அதே மாதிரி அதை விட்டு பிரிக்கவே முடியாத ஒரு அடிப்படை தன்மை தான் இந்த சார்ஜ். இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டு பொருட்களுக்கு நடுவுல ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸை உருவாக்குது. ஸோ சார்ஜ் புரிஞ்சுக்கிட்டா ஃபோர்ஸும் புரிஞ்சிடும். ஒரு பொருள் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பாப்போம் வாங்க. ஒரு ஆட்டமை ஒரு வீடுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ். இப்போ அந்த வீட்டில இருந்து சில மெம்பர்ஸ் வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க. யானி அந்த ஆட்டம் லூசஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த வீடு ஒரு கிவர் ஆகிடுது. அதை தான் நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்றோம். அதே சமயம் இன்னொரு வீட்டுக்கு சில மெம்பர்ஸ் புதுசா வராங்கன்னு வச்சுக்கோங்க. யானி அந்த ஆட்டம் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த வீடு ஒரு டேக்கர் ஆகும். அதை நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்றோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ராடை சில்க் துணியில தேய்க்கிறது தான். கிளாஸ் ராட் எலக்ட்ரான்ஸை கொடுக்குது, சோ அது பாசிட்டிவ் ஆகுது. சில்க் வாங்கிக்குது, சோ அது நெகட்டிவ் ஆகுது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜோட 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போறோம். நான் இதை அங்க 3 கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவேன். எக்ஸாம்ல இது தெரியாம போகக்கூடாது. சோ நல்லா கவனிங்க. வாங்க முதல் ரூலை பார்க்கலாம். முதல் கோல்டன் ரூல், ஆடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இது உங்க NCERT டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஒரு சிஸ்டம்ல Q1, Q2, Q3ன்னு பல சார்ஜஸ் இருந்தா அதோடைய மொத்த சார்ஜா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இது சொல்லுது. இந்த பெரிய டெஃபினிஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நீங்க சார்ஜஸை சாதாரண நம்பர்ஸா எப்படி ஆட் பண்ணுவீங்களோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே கூடாது. அதுதான் அதோடைய சைன். சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா பிளஸ் போடணும், நெகட்டிவா இருந்தா மைனஸ் போடணும். மாஸ்க்கு சைன் கிடையாது, ஆனா சார்ஜ்க்கு சைன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கோல்டன் ரூல், சார்ஜஸ் கன்சர்வ்ட். இதுவும் உங்க NCERT புக்ல இருந்து எடுத்த டெஃபினிஷன் தான். ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல, அதாவது வெளியிருந்து எந்த சார்ஜும் உள்ள வரவோ வெளியே போகவோ முடியாத ஒரு சிஸ்டம்ல மொத்த சார்ஜ் எப்பவுமே மாறாம அப்படியே இருக்கும்னு இது சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மால சார்ஜை புதுசா உருவாக்கவும் முடியாது, இருக்கிறத அழிக்கவும் முடியாது. பின்ன என்னதான் பண்ண முடியும்னா, ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு மாத்த, அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும்தான் முடியும். சிம்பிளா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான் சார்ஜும் எப்பவுமே கன்சர்வ்டு. இப்போ மூணாவது அண்ட் ரொம்ப முக்கியமான ரூல், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். உங்க NCERT புக் சொல்றபடி all free charges are integral multiples of a basic unit of charge denoted by E. ஓகே, இந்த integral multiplesனா என்ன? வாங்க பார்க்கலாம். இது புரியறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. சார்ஜை நம்ம காசு, அதாவது காயின்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட 1 ரூபா காயின் இருக்கலாம், 2 காயின் இருக்கலாம், 10 காயின் கூட இருக்கலாம். ஆனா எப்பவாவது 1.5 காயின் வச்சிருக்கீங்களா? முடியாது. அதே மாதிரி தான் சார்ஜும். அது எப்பவுமே E என்ற ஒரு சின்ன பேசிக் யூனிட்டோட பாக்கெட்ஸ்ல தான் கிடைக்கும். இந்த குவான்டைசேஷன் ஐடியாவை ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை எழுதலாம். Q ஈக்குவல்ஸ் NE. இங்க Q என்பது டோட்டல் சார்ஜ், N என்பது ஒரு இன்டிஜர், அதாவது 1, 2, 3 மாதிரி ஒரு முழு எண். 1.5, 2.7 மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் வரக்கூடாது. அண்ட் E என்பது அந்த பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ், யானி ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். வாங்க இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு பொருள்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட வேல்யூ என்ன? 2. இப்போ ஃபார்முலால போடுங்க. Q ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் E. நமக்கு தெரியும் Eயோட வேல்யூ 1.6 இன்டூ 10 to the power of -19 கூலம்ஸ். ஸோ அந்த பொருளோட சார்ஜ் என்ன? ப்ளஸ் 3.2 இன்டூ 10 to the power of -19 C. இங்க ஏன் பிளஸ் வருது? ஞாபகம் இருக்கா? ஏன்னா எலக்ட்ரானை இழந்ததால பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அவ்வளோ. அடுத்து நம்ம பார்க்க போற செக்ஷன் எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச செய்யற தப்புகள் பத்தி. இவங்க தான் சைலண்ட் கில்லர்ஸ். உங்க மார்க்ஸை சைலண்டா குறைச்சிடுவாங்க. இந்த தப்புங்களை அவாய்ட் பண்ணா ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். முதல் சைலண்ட் கில்லர்,
ரெண்டு பொருளை ஒன்னோட ஒன்னு தேய்க்கும் போது நம்ம புதுசா சார்ஜா உருவாக்குறோமா? யோசிச்சு சொல்லுங்க, உங்க பதில் என்ன? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கோல்டன் ரூல் என்ன சொன்னுச்சு? சார்ஜை கிரியேட் பண்ண முடியாது. அங்க நடக்கிறது வெறும் ஒரு டிரான்ஸ்ஃபர் தான். ஒரு பொருள்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இன்னொரு பொருளுக்கு மாறுது, அவ்வளவுதான். அதனால டோட்டல் சார்ஜ் எப்பவுமே மாறாது. ரெண்டாவது சைலண்ட் கில்லர் கேள்வி. எலக்ட்ரிக் சார்ஜும் மாஸும் ஒண்ணுதானா? ரெண்டும் பொருட்களோட ப்ராப்பர்ட்டி தான், ஆனா ஒண்ணா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. இந்த டேபிள பாருங்க, தெளிவா புரியும். முதல்ல மாஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தான் இருக்கும். ஆனா சார்ஜ் பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். இது முதல் வித்தியாசம். ரெண்டாவது, ரெண்டுமே கன்சர்வ்ட். இது ஒரு ஒட்டுமை. ஆனா மூணாவது ரொம்ப முக்கியம். சார்ஜ் குவான்டைஸ்ட் ஆகும், அதாவது பாக்கெட்ஸ்ல வரும். மாஸ்க்கு அந்த மாதிரி குவான்டைசேஷன் கிடையாது. சோ இதுல இருந்து தெரியுது, ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள். சரி, இதெல்லாம் படிச்சாச்சு. ஆனா இந்த எலக்ட்ரிக் சார்ஜை பத்தி இவ்ளோ தெரிஞ்சுக்கிறது எதுக்கு முக்கியம்? ஏன்னா இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தாளம். இந்த ஸ்லைட உங்க லேர்னிங் பார்த்தா பாட்டுது. பாத்தீங்களா, நம்ம இப்போ ஸ்டெப் 1ல இருக்கோம். எலக்ட்ரிக் சார்ஜோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடித்தாளத்தை வச்சு அடுத்த ஸ்டெப்ல இந்த சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸை பத்தி படிப்போம். அதுதான் கூலம்ஸ் லா. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி படிப்போம். பாத்தீங்களா, எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகி இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு படிச்சதெல்லாம் வேகமா ஒரு ஃபைனல் ரிவிஷன் பண்ணிடலாமா? ரெடியா? வாங்க. இந்த பாயிண்ட்ஸை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒரே மாதிரி சார்ஜஸ் விலகும், வேற மாதிரி சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். சார்ஜை நம்ம சயின்ஸோட ஆட் பண்ணலாம். சார்ஜ் கன்சர்வ்ட் ஆகும், அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. சார்ஜ் குவான்டைஸ்ட், அதாவது பாக்கெட்ஸ்ல வரும். அதன் ஃபார்முலா Q = NE. அண்ட் ஃபைனலி, அந்த பேசிக் பாக்கெட் ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலம்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட்.